ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அப்பாவுக்கு கால் வீக்கமாக இருக்குது. கால் கேப்டன் சேர்ந்துருக்கு. நான் ஒரு பத்தியை ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்றும் இல்லை, முடக்கத்தான் கீரை கொஞ்சம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பனவெல்லம் கொஞ்சம், தோல் உரிக்காத உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் கொஞ்சம் வந்து வெட்டி வேர் வந்து 12 மணி நேரம் வெட்டி வேர், வெள்ளரிக்காய் வந்து பீஸாக நறுக்கிக்கிட்டு இலையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்லில் வச்சு வெட்டி வேரை கொஞ்சம், அந்த முடக்கத்தான் கீரையை கொஞ்சம் எடுத்து ஒரு 10 கொஞ்சமாக போட்டுக்கிட்டு, அதில் கொஞ்சம் வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோல் உரிக்காத உருளைக்கிழங்கு ஒரு 5 பீஸ் எடுத்து நசுக்கிக்கிட்டேன். நான் என்ன பண்ணேன், கல்லில் போட்டு அரைக்க முடியாதனால ஜாரில் போட்டு நான் மிக்சியில் போட்டு கொஞ்சம் அந்த வெட்டி வேரை வந்து தண்ணி ஊற்றி, வெட்டி வேரை ஊற வச்ச வெட்டி வேரை தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து 10 மிளகு போட்டு அதை அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த 10 மிளகை வந்து தூளாக்கி இது அதில் போட்டு ஒரு கிளாஸில் ஊற்றி காலையில் கொடுத்துருக்கேன். இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு டே ட்ரை பண்ணியிருக்கேன். அது ஒரு மருத்துவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்து ஃபஸ்ட் டே ட்ரை பண்ணியிருக்கேன். பட் வெள்ளரிக்காய் அவன் வந்து நீர் போகும், வெள்ளரிக்காய் சாப்பிட்டா கெட்ட நீர் வெளியே வரும்னு இருக்காங்க. ப்ளஸ் வந்து முடக்கத்தான் கீரை கால் வலிக்கு நல்லது, உருளைக்கிழங்கு தோல் உரிக்காமல் சாப்பிட்டா அதுவும் உடம்புக்கு நல்லதுன்னு இருக்காங்க. சரி, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ட்ரை பண்ணி பார்த்து நான் உங்களுக்கும் நான் வந்து அப்டேட் பண்ணி சாப்பிட்டேன். நான் எப்படி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து கொடுத்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து எப்படி போகுதுன்னு நான் உங்களுக்கு ஒரு 2 or 3 டேஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ. கொஞ்சமாக பனம் வெல்லத்தை லாஸ்ட்டாக போட்டு கொடுங்க. இதெல்லாம் எடுத்துட்டாப்பா அந்த கடையெல்லாம்